ஹாய் ஹலோ வெல்கம் டு தேரடி செவி சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம்ல. ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ போடுறாங்கன்றது சொல்கிறேன். அப்புறம் நகைக்கடனுக்கு வந்து எவ்வளோ ரேட் போடுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். ஒரு 23 பேங்க் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றத நான் வந்து இதில் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து 3%லேருந்து 3.50% வந்து போடுறாங்க இன்ட்ரெஸ்ட்டு. இதே ஐசிஐசி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3%லேருந்து 3.50% வந்து போகிறாங்க இன்ட்ரெஸ்ட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3%லேருந்து 3.50% வந்து போடுறாங்க. இந்தியன் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2.75%லேருந்து 2.90% வந்து போடுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 2.70%லேருந்து 3% வந்து போடுறாங்க. ஐஓபி பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2.75% வந்து போடுறாங்க. இதே இந்துஸ்தான் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 4%லேருந்து 6% வந்து போடுறாங்க. இந்த வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத வந்து நான் அண்டர்லைன் வந்து பண்ணியிருக்கேன். ஆர்பிஎல் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3.50%லேருந்து 6.75% வந்து போடுறாங்க. கொட்டாக் மகேந்திரா பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3.50%லேருந்து 4% வந்து போடுறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 2.75%லேருந்து 2.9% வந்து போடுறாங்க. ஸோ கனரா பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2.9%லேருந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2.7%லேருந்து 3% வந்து போடுறாங்க. கார்ப்பரேஷன் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 4% வந்து போடுறாங்க. ஆந்திரா பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3.5%லேருந்து 4.5% வந்து போடுறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திங்க அப்படின்னா 2.75%லேருந்து 3% வந்து போடுறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 3.5%லேருந்து 4.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 2.8%லேருந்து 3.25% வந்து போடுறாங்க. எஸ் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3%லேருந்து 7% வரைக்கும் வந்து போடுறாங்க. ஸோ இது 7%ன்றதுனால நான் உங்களுக்கு அண்டர்லைன் வந்து பண்ணியிருக்கேன். யூசிஓ பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2.6%லேருந்து 2.75% வந்து போடுறாங்க. ஐடிஎஃப்சி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3%லேருந்து 7.25% வந்து போடுறாங்க. 21 பேங்க் பார்த்திங்க அப்படின்னா பி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2.25%லேருந்து 3.25% வந்து போடுறாங்க. தனலட்சுமி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 3%லேருந்து 7.75% வந்து போடுறாங்க. நான் வந்து சில பேங்க்லாம் வந்து விட்டுருப்பேன். ஸோ அது என்ன பேங்க்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இதை தவிர வேறு பேங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேவிபி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா 2.25%லேருந்து 3.25% வந்து போடுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நகையை வந்து அடகு வைப்போம்ல, நகை கடன் வாங்குவோம்ல, அதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்றதை பார்ப்போம். ஸோ 2025 கோல்டு லோன் இன்ட்ரெஸ்ட்டு டாப் 24 பேங்க் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கு, அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பேங்க் எது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஓரலாக அப்படியே வந்து காட்டுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் கலர். ஸோ அதனால் வந்து மாறாது, வரிசையாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் பேங்க் வந்து எவ்வளோ அப்படின்றது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது எதுவும் வந்து நான் தப்பாக வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சில இதுக்கெலாம் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு இல்லைன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். கோல்டு லோன்லேயும் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 பேங்க் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு எதுவும் வேறு பேங்க் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் மாற்றி இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நகையை வந்து அடகு வச்சுருக்கீங்க, நகைக்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 27 பேங்க் தவிர வேறு எதுவும் பேங்க் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்ச அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சொல்லியிருக்கேன். கோல்டு லோனுக்குமே வந்து உள்ள இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.